வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் புடலங்காய், அதோட 4-5 வரமிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 2-3 பல், அப்புறம் மிளகு சீரகம், அப்புறம் பச்சைக்கடலை பருப்பு, இதை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு என்னமோ இதை நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பு வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 பேத்துக்கு பண்ணுறேன். 4-5 பேத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட இதோட எண்ணிக்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது. இதில் ஒரு 4 மிளகாய் வரமிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட போகிறதில்ல. அதுமாரி மிளகாய் தூளும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இந்த இதுதான் காரத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். மிளகும் இந்த 4 மிளகாயும் இது நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கனாவே போதும், அது பொரிஞ்சிடும். இதோட தேங்காயை ஒரு 4-5 இதை எடுத்து அதை கட் பண்ணி இந்தமாரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். 2 புடலங்காயை நம்ம இதைமாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் அந்த விதையெல்லாம் நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை. பிஞ்சு காயாக இருந்தால் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதோட பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம்லாம் நம்ம போடணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை இதில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம அது மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த வெங்காயம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. டைரெக்டாக கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டதுக்கப்புறம் ஆயிலோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இதை இப்போ இது வதக்கிறதுக்காக கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலாம் லாஸ்ட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடாயில் லாஸ்ட் கீழே அடியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்தமாரி பிரிஞ்சு வரும். அது நல்லா சுண்டுறோம், அதாவது ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா காய் நம்ம பொரியல் பண்ணாலும் சரி, இந்தமாரி ஒரு சைட் டிஷ்ஷில் ஒரு வறுவல் ரெடி பண்ணாலும் சரி, நல்லா இந்தமாரி காயை வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா அதை வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 100 ml இருக்கும். ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 7 to 8 நிமிஷம் ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து லெமன் சாதம் ரெடி பண்ணி அதோட சைட் டிஷ்ஷாக தான் இதை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ அந்த வறுத்து வச்சுருந்த மசாலா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணியெலாம் நம்ம ஊற்றின தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு. அதேமாரி புடலங்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்து லைட்டாக அமுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா குக் ஆகிருக்கிறத. சூப்பராக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், வரமிளகாய், பச்சைக்கடலை பருப்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொத்தமல்லி தலையை கட் பண்ணி தூவிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், சூப்பரான புடலங்காய் சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இது புடலங்காய் வறுவல்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம நார்மலாக இட்லி, தோசைக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவால் நார்மலாக இருக்கிற புடலங்காயோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு என்னமோ நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த நியூ ரெசிபிஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.